அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் உள்ளதை உறுதிப்படுத்தும் ஒரு வேதம் அவர்களிடம் வந்தபோது, அவர்கள் வந்தபோது அவர்கள் அதை நிராகரித்தனர். எனவே அல்லாஹ் தன் அடியார்களில் நாடியவர்கள் மீது தனது அருளை இறக்கி வைப்பான் என்ற பொறாமையால் நிராகரித்ததை நிராகரித்து அவர்கள் தங்களை விற்றுக் கொண்டது எவ்வளவு துக்ககரமானது. எனவே அவர்கள் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள். மேலும் நிராகரிப்பவர்களுக்கு இழிவான தண்டனை. அல்லாஹ் அருளியதை நம்புங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் எங்களுக்கு அருளப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம் என்று கூறுகிறார்கள். மேலும் அதற்குப் பிறகு வந்ததை அவர்கள் நம்பவில்லை. அதே நேரத்தில் அது அவர்களிடம் உள்ளதை உறுதிப்படுத்தும் உண்மையாகும். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் முன்பு ஏன் கடவுளின் தீர்க்கதரிசிகளைக் கொன்றீர்கள்? இது கூறுங்கள். அவருக்குப் பிறகு நீங்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தபோது கன்றுக்குட்டியை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டீர்கள். நாங்கள் உங்களுக்குக் கொடுத்ததை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், கேளுங்கள் என்று கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் நாங்கள் கேட்டோம், மாறு செய்தோம் என்று கூறினர். முன்பு அவர்களின் நம்பிக்கையின்மையின் காரணமாக கன்றுக்குட்டியின் மீதுள்ள அன்பை அவர்கள் உள்ளங்களில் புகட்டினர். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்குக் கட்டளையிடுவது எவ்வளவு கெட்டது.